பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. சீக்கிரம் வாயா. என்ன இந்த ஓட்டம் ஓடுறாங்க? ஊருக்குள்ள ஏதாவது ஜாதி கலவரமா? வெட்டு குத்து வந்து ரத்தாறு ஓடும் போட்டு இருக்கே. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா பல தலை உருளும் போட்டு இருக்கே. மறுபடியும் வராங்க. எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க? அட வேற ஒண்ணும் இல்லப்பா, ஆத்துல தண்ணி வருதான், அத பார்க்க தான் போறோம். போ. அட பாவிங்களா, ஆத்துல வெள்ளம் வந்தா தான் ஊரை காலி பண்ணி ஓடுவாங்க. இவன் தண்ணியை பார்க்க இப்படி ஓடுறாங்க. நமக்கு எதுக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். நல்ல வேலை, போற போக்குல முட்டையை உடைக்க தெரிஞ்சாப்பா. காதலிச்சவன் யாரு? காதலிச்சவன் யாரு? அவன் எங்க இருக்கான்? அவன் பேர் என்ன? சொல்லுடி, சொல்லு. பொய் சொல்ற, பொய் சொல்ற. இல்ல மாமா, சத்தியமா எனக்கு தெரியாது. இவ்வளவு அடி வாங்கி உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் நம்ம குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டாரு. அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஓடி ஓடி விடுங்க, அவனை போக சொல்லுங்க. ஏய், நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நியாயமா பார்த்தா உன்னை அடிச்சு கொலை பண்ணி அந்த தென்னந்தோப்புல போச்சு வைக்கணும். போனா போகுது, அக்கா மகளாச்சுன்னு இதோட விட்டு வைக்கிறோம். ஓடி. ஏய் நில்றி, அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்காத. அவனை கூட்டிட்டு 2 நாளைக்குள்ள வரல, உங்க அப்பனி ஆத்தாலையும் உயிரோட வச்சு தீய வச்சு கொளுத்திடுவேன். வேண்டாம் மாமா, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அப்பா அம்மா ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய் ஓடி ஓடி ஓடி. கழுத தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க? ஏய் வரட்டும்டா. நடக்க போறது கல்யாணம் இல்ல, அந்த களவாணி பயலுக்கு கருமாதிரா. இந்த ஒருத்த நிதானம் வர்றார், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். சென்னைக்கு போறதுக்கு வழி எப்படி? நார்த்தா சவுத்தா? ஏதோ ஒண்ணு, சென்னைக்கு போனா போதும். நீங்க சென்னைக்கு புதுசா? ஆமாங்க ஆமாங்க. நானும் தான். glad to meet you. அப்ப சென்னைக்கு வழி? அத தாங்க பல பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த நாய்க்கு வழி தெரியல. இத கேக்குறதுக்கான இவ்வளவு நேரம் விளாவரியா பேசிக்கிட்டு இருந்த? போடா இப்படி. சென்னை இப்படியே போனா வந்து போடா. விட்டா எங்க அப்பா ஆத்தா எல்லார் பேரையும் கேட்பான் போல் இருக்கே. தத்திரம் முடிச்சவன். யார்கிட்ட போய் கேக்குறது? எக்ஸ்கியூஸ் மீ. நாதாரிப்ப சென்னைக்கு வழி கேட்டா ஒரு வெண்ணையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பஸ் வருமா வராதனே தெரியாது. இதுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் வேற. ஏன் கண்ணி கலங்குது? வர்ற வழியில ஒத்தையடி பாதையில கத்தாழ செடியில எவனாவது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டானா? கேட்டு பாப்போமா. ஏன் அழுகுறீங்க? இருங்க 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 இருமா. நீ வருத்தத்தில் அழுகிறேங்கிறது எனக்கு தெரியுது. நான் உனக்கு உதவி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ இப்படி சொல்லாம அழுதேன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. எனக்கு எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம கேஸ் தான் போட்டுருக்கு. ஏமா உனக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்கு, ஆனா போக பயமா இருக்கு. குழப்பறாளே. இல்ல பார், உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் கொண்டு போய் விடுறேன். ஐயோ, வீட்டுக்கெல்லாம் வேண்டாங்க. எங்க மாமா எல்லாம் மோரடனுங்க. அங்க போனா அடிப்பாங்க. நான் தான் கூட வரேன்னு சொல்றேன்ல, எவன் அடிப்பான்? வேண்டாங்க, என் கூட வந்தா உங்களையும் சேர்த்து அடிப்பாங்க. உன் மாமிகளுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? எல்லாரையும் அடிப்பாங்கிற. நீ வா, உன்னை நான் கூட்டு போறேன். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. உங்களுக்கு எதுக்கு வீண் வம்பு? வம்பு வழக்கெல்லாம் எனக்கு மிக சாதாரணம். நல்லவன் எனக்கு எப்படி வம்பு வரும்? கண்டிப்பா வரும். வரட்டும். வம்பு வருதுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை தனியா பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு நான் போயிருவேன் நினைக்கிறியா? நோ, நெவர். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தாங்க. வெரி சாரி. அப்ப என்ன இங்கேயே விட்டு போறீங்களா? அது மட்டும் நடக்காது. உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல தான் விடுவேன். அதுவும் உன் மாமன் முன்னாடி நிப்பாட்டிட்டு தான் நான் போவேன். ஐயோ ஐயோ குய்யோலாம் வேணாம். நீ இப்ப வரையா இல்ல நான் தூக்கிட்டு போடுமா? நானே வரேங்க. வா, லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா? எங்க வீட்டுக்கு லெஃப்ட் போய் ரைட் போய் ஸ்ட்ரைட்டா போணும். குழப்பாத.
சந்து பொந்து இங்கு இடுக்கு எங்க இருந்தாலும் நான் உன்னை கொண்டு போய் விட்டு தான் போவேன். வா வாங்க. வா. நான் இன்னும் சினிமா நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஊரெல்லாம் என்னை வேடிக்கை பார்த்துட்டே போறாங்களே. அதான் எங்க ஆத்தா சொல்லியிருக்கு எனக்கு முகவெட்டி இருக்குன்னு. இவன் தானே அது? ஓனருக்கு வேஷ்டி சட்டை போட்டு விட்ட மாதிரி இருக்கு. என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு. என்ன தைரியம்? இப்ப பாரு, பயலுங்க மந்திரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. என்னங்க? நானும் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த ஊருக்குள்ள போறவன் வரவன் எல்லாரும் என்ன ஏற இறங்க பார்த்துட்டு போறாங்களே, என்ன விஷயம்? இந்த பார், நான் இந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போறேன். இனிமே அவ அழுகக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம். அதனாலதான் இவ கூட துணையா போய்கிட்டு இருக்கேன். புரியுதா? எங்களுக்கு புரியுது, நீ அங்க போ, உனக்கும் புரியும். சரி போ. என்ன புரியும் சொல்லிட்டு போறான், உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு புரியுது, அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு திரும்பி போயிடுங்க, பயமா இருக்கு. நீ பயமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி போக முடியும்? இந்த பார், உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறது ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு இல்ல. வாயை மூடிக்கிட்டு வா, நட. மாமனுங்களா? ஆமா. ஏண்டா காட்டெருமை மாதிரி இருக்கீங்களா, அறிவில்ல? ஐயோ வேணாங்க. நீ சுமார். ஏண்டா அந்த பொண்ணு வீட்டுக்கு வர பயந்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல உட்காந்து அழுதுகிட்டு மனுஷங்களாடா நீங்களாம்? ஏய், இங்க கேக்குறேன்ல, அங்க என்ன பாக்குறேன்? நீ என்ன பெரிய பிஸ்தா? அடித்தொண்டையில பேசுனா ஆடி போயிருவேன் பாக்குறியா? அதுக்கெல்லாம் அஞ்சிருவேன் நான் கிடையாது. பாருங்க அந்த பொண்ணை, எல்லாரும் அழுதா மூஞ்சி மட்டும் தான் வீங்கும். ஆனா இந்த பொண்ணு அழுதுறது உடம்பே வீங்கி போயிருக்கு. தெரியுமா? 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 என்னையா தப்பு பண்ணிச்சு அந்த பொண்ணு? அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் பெரிய மனுஷங்க நீங்க கண்டிச்சிருக்கணும். அதை விட்டு வீட்டை விட்டு வெளியே அடிச்சு தொலைச்சிருக்கீங்க. வேணாம், நிறுத்திருங்க, நிறுத்திருங்க. நான் இப்படியே போயிருவேன் மட்டும் நினைக்காதீங்க. மறுபடியும் ஊருக்குள்ள வருவேன், இவளை பாப்பேன். அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட உங்க 3 பேத்தை வெட்டி புதைச்சிருவேன். நான் சொல்றேன், இப்ப நீ உள்ளே போ, உள்ளே போ. நில்லு. என்ன? அப்ப நீதானா அது? ஆமையா, நான் தான். இப்ப என்ன அதுக்கு மறுபடியும் என்ன லுக்கு? ஊருக்குள்ள வரும்போது ஆணக ரேஞ்சில் இருந்தேன், இப்ப ஔவையார் மாதிரி ஆக்கிட்டீங்களே. நான் தான் சொன்னேன், அது தப்பா? தப்பு பண்ணிட்டு நியாயத்தையா பேசுற? தப்பு பண்ணனா நானா? என்னடா சொல்றீங்க? சுந்தரிட்ட நீ தப்பா நடந்ததுனால தான் அவ வாய் வயிறு வந்து நிக்கிறான். அட பாவிகளா, சுந்தரி யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணா. அண்ணா, இவதான்டா சுந்தரி. இவளா சுந்தரி? ஐயோ, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி நான் தப்பு பண்ண முடியும்? இவகிட்ட என்ன பேச்சு? கைய கால கட்டி உள்ள தூக்கி போடுங்க. நாளைக்கு காலையில ஐயனார் கோயில்ல சுந்தரிக்கு உனக்கு கல்யாணம். கல்யாணமா? தூக்குடா, தூக்கு. பாவம்.
இதே மேட்ச் நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். என்ன பெட்டு நீயே சொல்லு. எங்க அப்பா எனக்கு பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ண வைர மோதிரம், அது பெட் வைக்கிறேன். நீ என்ன பெட் வைக்க போற? நாங்க தோத்துட்டா எங்களோட கிரிக்கெட் பேட் பால் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம். இந்த மாதிரி கிரிக்கெட் பேட்டை எங்க அப்பா 1000 வாங்கி தருவாரா? இது கேக்குவலா? வேற ஏதாவது சொல்லு. எங்க குடும்பத்து பரம்பரை விளக்கு, குல விளக்கு, அத பெட் கட்டுறேன். என்ன பண்ணணும்? என்ன பண்ண? ஊர்ல இருந்து கிளம்பும் போது சென்னைக்கு போகணும் தானே கிளம்புன? சென்னைக்கு போனையா? இல்ல. ரைட்டு விடு, உன் மேல தப்பு இல்ல. போற வெளில இறக்கி விட்டு போயிட்டான். நீ என்ன பண்ணிருக்கணும்? ஊருக்குள்ள போகும்போது ஐயா சென்னைக்கு போறதுக்கு வழி எங்கன்னு கேட்டிருக்கணும். சரி விடியா, எந்த நாதாரி பேரும் வழி சொல்லல. நீ என்ன பண்ண? பஸ் ஸ்டாப்ல போய் நின்ன. அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. அந்த பொண்ணு சிரிச்சா உனக்கு என்ன, அழுதா உனக்கு என்ன? சென்னைக்கு போறதுக்கு வழி எங்கன்னு தானே கேட்கணும். அங்க போய் அவ வீட்டுக்கு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா செருப்படி வாங்காம என்ன பண்ணுவேன்? உன்னை அப்படியே விட்டுற கூடாதுடா. முச்சந்தியல் நுப்பாட்டி பிஞ்ச விளக்க மாத்தாலே அடிச்சிருக்கணும். பிள்ளையாரப்பா, இப்படி எனக்குள்ளேயே தன்னந்தனியா பேச வச்சுட்டியே. நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் உன் பக்தன் அல்லவா? என்ன நீ கைவிடலாமா? உன் கூட ஒரு மூஞ்சி இருக்க மாதிரி எனக்கு ஒரு பெருச்சாளி அனுப்பி என்ன நீ காப்பாற்ற கூடாதா? நாளைக்கு காலைல வேற கல்யாணம் சொல்லிட்டாங்க. நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது எத்தனை கனவுகளோட கிளம்பி இருப்பேன். இந்த ஒரு தடவை நீ தான் எப்படியாவது இங்க இருந்து காப்பாற்றணும். பெருச்சாலியோ மூஞ்சிரோ ஏதாவது ஒன்று அனுப்பி வை. அம்மா தாயே, முத்தாரம்மா, முப்பாத்தம்மா, பெரிய பாளையத்தம்மா, மீனாட்சி, பிள்ளையாரப்பா, பார்வதி, சிவனே. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? ஏமா என் குலதேவதையே, ஒத்தாசை பண்ண வந்த என்ன கொத்து புரோட்டா போட வச்சுட்டியே. என்னை சீரழிச்சவனை கூட்டிட்டு வர சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. அவன் கிடைக்கல. அவ இல்லாம வீட்டுக்கு வந்தா கொன்னு போட்டுருவேன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துதான் பஸ் ஸ்டாப்ல நின்று அழுதுட்டு இருந்தேன். ஆகா, கதை இப்படி போகுதா? நான் தான் அப்ப தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனா? மேல சொல்லு. அதனாலதான் வீட்டுக்கு வர பயந்துகிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். நீங்க தான் துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிங்க. கரெக்ட், துணைக்கு வரேன்னு தான் சொன்னேன். ஆனா இப்படி துவச்சி எடுப்பாயின்னு தெரியாம போச்சு. நீங்க என் கூட வந்ததுனால இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்குனது நீங்க தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடி பாவி, மனோகரா படத்துல வர்ற கண்ணாம்பா பேசுற வசனம் மாதிரி கணீர்னு இப்ப வந்து பேசுறியே. இந்த கதையை முன்கூட்டியே முன்கதை சுருக்கமா சொல்லியிருந்தேன்னா என் வழி தனி வழி நான் பாட்டுக்கு போயிருப்பேனேடி பாவி. ஊடகமா சொல்லி பார்த்தேன், நீங்க தான் புரிஞ்சுக்கல. நீ விவரமா தான் இருக்க, புரிஞ்சுக்காது ஏன் தப்பு தான். வர்ற வழியில கூட ஒருத்தன் சொன்னான் போ போ புரிஞ்சுப்பேன்னு. அப்போ கூட புரிஞ்சுக்காம போயிட்டேனே நானு. அம்மா குலதேவதையே, நடந்தது என் தப்பு தான். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த கதவை மட்டும் திறந்து விடு. அப்படியே கொல்லப்புறத்து வழியா எகிரி குதிச்சு ஓடிடுறேன். இனிமேதாம்மா என் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு வழி பார்க்கணும். இதுக்கு மட்டும் உதவி செய்யுமா தாயே. அம்மா சரி, கதவு பக்கம் வாங்க. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? உதவியா? ச்சே, எங்க அப்பா எனக்கு
அப்படியே போட்டு வச்சிருக்காளே, இதெல்லாம் யாரு கழுவுறது? கழுத. யார பாட்டி திட்டுறீங்க? உங்க அம்மாவத்தான். அப்படியா? அதான் 2 வேலைக்கார பூதங்க இருக்குல்ல, அதை வச்சு கழுவு சொல்லலாம்ல. நல்லா இருக்கு. சும்மா உட்கார வச்சு சாப்பிடும்போதே 2 பேரும் 100 இட்லி சாப்பிட்றானுங்க. வேலை வர பார்த்தானுங்கன்னு வச்சுக்க, எல்லா சாப்பாட்டையும் அவனுங்களே சாப்பிடுவானுங்க. அதான் அவங்கள வேலை சொல்லவே பயமா இருக்கு. சரி சரி, இந்த வீட்டில் பேருக்கு தான் நான் மாமியார், ஆனால் நிஜத்தில் நான் வேலைக்காரியாக தான் இருக்கேன். கவலைப்படாத பாட்டி, நான் வேணும்னா கழுவி வைக்கட்டுமா? வேண்டாம் ராசா, நான் கழுவுறேன். இப்ப பாரு. என்ன மூசா, விளக்கு எடுத்துட்டு எங்க போற? பாட்டி பூஜை ரூம்ல வைக்க சொன்னாங்க, அதான் போயிட்டு இருக்கேன். பூஜை அறை இந்த பக்கம் இருக்கு, நீ இந்த பக்கம் போற. சரிம்மா, கொண்டு போய் வச்சிடுறேன். போ. விளக்கு எடுத்துட்டு எங்க போற? அது வந்து பாட்டி இல்ல அம்மா. என்ன பாட்டி இல்ல அம்மா இல்ல, எல்லாம் எங்க தான்டா இருக்காங்க. இந்த விளக்கு எடுத்துட்டு வெளியே போகவே கூடாது. அந்த பூஜை ரூம்ல இருந்து தாத்தா மட்டும் தான் இந்த விளக்கு எடுக்கணும் வைக்கணும், நம்ம எல்லாம் தொடவே கூடாது. குடுறா குடுறாங்கண்ணே. மூசா, என்ன தாத்தா இப்படி ஐஸ்ல குளிக்கிறீங்க? வெயில் காலமாச்சே, அதனாலதான் வெப்பம் தாங்காம வீட்லயே ஐஸ் மழையை வரவழைச்சு குளிக்கிறேன். நீ வரியா? வா 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 வா. ஐயோ, நான் வரல, எனக்கு குளிரும். நீ வரலன்னா போ. பாய்.